இதில் வரும் அனைத்தும் கற்பனையே. டேய், இப்போ புதுசாக ரிலீஸ் ஆச்சுலடா விண்டோஸ் எக்ஸ்பி. எங்கள் அப்பா வந்து 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குது தெரியுமா? நீ ஏன் வேணா பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. டேய் சூப்பர்ரா. டே எனக்கு ஒரே தடவை குர்ரா. டே விண்டோஸ் எக்ஸ்பிலாம் வச்சிருக்க பெரிய ஆள்ரா. கெத்து காமிக்கிறடா. விண்டோஸ் 7 நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன்டா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். என்னடா இவன் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வேலை செய்கிறதுனால எனக்கு சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. ஆஹா, கிராக் போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருவானோ? எப்பட்றா ரிலீஸ் ஆகி இன்னும் அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகலையாமாடா? டிவிலாம் போட்டிருந்தாங்க. எப்பட்றா அதுக்குள்ளே ஏற்றுனேன்? என்னடா பண்ண எனக்கும் சொல்கிறா. டே ப்ளீஸ்டா சொல்கிறா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறது முன்னாடி ஒரு சினாரியோ மாதிரி பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சைடில் புளிங் நடிச்சிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்த விண்டோஸ் 11 நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து நான் அப்கிரேட் பண்ணேன். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க தவிர்த்து என்னென்ன ப்ரோஸ் என்னென்ன கான்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோஸ் உடனே இந்த மாதிரி புளிங்னு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வந்து விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8.1 அப்புறம் கரண்ட்டாக வந்து விண்டோஸ் 10 எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். உங்களில் யாருக்காவது என்ன விண்டோஸ் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரட்டான விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி தாங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸும் சரி, எல்லா என்ன சொல்கிறது சாஃப்ட்வேர்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு பிடிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் எக்ஸ்பி. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அதிக வருஷமாக பார்த்தது வந்து விண்டோஸ் எக்ஸ்பி தான். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, மோஸ்ட் ஆஃப் தெம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த குரோம் புக் ஓஎஸ்ன்னு தெரியுங்களா, இந்த குரோமோட ஓஎஸ் அதான் வந்து யூஸ் பண்ணி நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறவங்க அதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் அண்ட் ஒர்க் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து எந்த டேட்டில் லான்ச் ஆச்சு அப்படிங்கிறது வந்து அடுத்த கிளிப்பில் சொல்கிறேன். விண்டோஸ் 11 அப்படி விண்டோஸ் 11ல் என்ன தான் இருக்குது, அது வந்து எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போன மாதம் ஃபஸ்ட் வீக் இல்லாட்டி செகண்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். விண்டோஸ் 11 கிராண்ட் லான்ச் மீட் நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ஓட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் புதுசாக மாற்றிருக்காங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த பேச போகிறது கிடையாது. நான் அப்கிரேட் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அதை பார்த்து காப்பிலாம் அடிக்க கிடையாது. ஸோ என்னோட தாட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்பட்றா அஃபிஷியலாக லான்ச்சே ஆகலையே, நீ எப்பட்றா டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டவுன்லோட் பண்ண விதமாக தாங்க நானும் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அது வந்து லிங்க்கெல்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க விரும்பலை. ஸோ பைரசி வந்து நம்ம ஏன் பரப்பணும். ஸோ லீக்டு வெர்ஷன் தாங்க நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து நான் அப்கிரேட் பண்ணேன். ஸோ இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு விண்டோஸ் 10 யூசர் வந்து புதுசாக வந்து மாறினா எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக் ஓஎஸ், இந்த ஆப்பிள் ஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி வாயை பிறந்துட்டு நிற்பாங்க. நானும் அதே மாதிரி தான் வாயை பிறந்துட்டு நின்னேன். ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நமக்கு யூஸ் ஆகும், என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு என்னென்னலாம் நமக்கு வந்து அதில் ஒரு குறை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளிப்பில் நான் வந்து சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்பாக வந்து நான் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து என்னென்னலாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோஸ் அதாவது பாசிட்டிவ் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த ஸ்டார்ட் பட்டன்லாம் கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கண்ணுக்கு. அது ஒரு மெயினான விஷயம். அப்புறம் இந்த டிஸ்பிசி அதாவது மை கம்ப்யூட்டருக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா வந்து ஐகான்ஸ் பூராமே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணுக்கு அட்ராக்டிவாக வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு அதான் வந்து இதில் வந்து மெயினான ஒரு ப்ரோஸ்ன்னு சொல்லலாம் யூசர் இன்டர்ஃபேஸில்.
ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மல்டி டாஸ்கிங் விண்டோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் பட்டன் அழுத்தினோம்னா வந்து அதில் வந்து மல்டி டாஸ்கிங் விண்டோஸ் எப்படிலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த 2 விண்டோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 விண்டோ ஓப்பன் பண்ணி காமிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் ஒரு விண்டோவும் லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ காப்பி பேஸ்ட்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறையா விண்டோஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்ட்ரீமர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பட்டன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செட்டிங்ஸோட இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரி இருக்குது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து அப் டு டேட் தாங்க வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் லீக்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாலே வந்து நான் அப் டு டேட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து எந்த இதுவும் கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 3வது பாசிட்டிவான, அதாவது ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விண்டோஸ் 10ன்னு தான் சொல்லுவேன். அதனால் வந்து இது ஒரு பாசிட்டிவான ஃபீச்சர் தான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ஓட மெயினான ஃபீச்சர், அதான் வந்து டாஸ்க் பார் ஃபீச்சர். ஸோ டாஸ்க் பார் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 டைப்ஸ் ஆஃப் தீம்ஸ் இருக்குது டாஸ்க் பார்ஸு. ஸோ கண்ணாடி மாதிரி இருக்கும், டார்க்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிற பட்டனை கூட ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து விண்டோஸ் 10லேயே இருக்குது. பட் இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த பட்டன்ஸை அலைன் பண்ணிக்க முடியும், லெஃப்ட்டு சென்டர் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் டாஸ்க் பார் பிஹேவியர்ஸில் போனீங்கன்னா வந்து டாஸ்க் பார் அலைன்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் லெஃப்ட்டு அப்புறம் சென்டர் இருக்கும். லெஃப்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு விண்டோஸ்லேருந்து வர மாதிரியே லெஃப்ட் சைட்லேயே வந்து அது வந்துக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்து சென்டரே போதும். அதுதான் வந்து மேக்ஓஎஸ் மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ போல் டாஸ்க் பார் ஹைட் பண்ணிக்க முடியும், திருப்பி இது பண்ணிக்க முடியும். மெயினான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு தாங்க இதில். ப்ரோஸ் பார்த்தாச்சு, அடுத்து கான்ஸ் பார்த்துருவோமா? எப்படியும் வந்து கான்ஸ் இல்லாத ஒரு இதே கிடையாதுங்க. இதில் என்ன பெரிய கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை வந்து டவுன்லோட்ஸ்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் இதில் வந்து போடுறேன், ஆனால் போட முடியல. இதே வந்து விண்டோஸ் 10ல் வந்து அது முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் இது ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங் ஓப்பன் பண்ணி திருப்பி அது தொட்டால் அது தனியாக பெருசாயிரும். ஸோ திருப்பி அதை வந்து மினிமைஸ் பண்ணி நகர்த்தி வச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய இதுங்க. நகர்த்தி வச்சு அது திருப்பி ஓப்பன் ஆகிரும், திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த விண்டோவுக்கு தாங்க பண்ண முடியும். என்னடா இதே ஈஸி தானே அப்படின்னு சொல்கிறதில்ல. நம்ம வந்து இப்போ சப்போஸ் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோம், அது வந்து பண்ண முடியாமல் போயிடும். அதுதான் வந்து ஒரு மெயின் ஒரு கான்ஸாக இருக்குது இந்த இதில். ஸோ அது வந்து ஒரு மெயினான ஒரு நெகட்டிவ் விஷயம் இந்த விண்டோஸ் 11ல். அது கூடி சீக்கிரம் வர்ற அஃபிஷியலாக வர்றதில் வந்து மாற்றிடுவாங்கன்னு நம்புகிறேன். மாற்றினா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட் பட்டன் இருக்கீங்களா, அந்த விட்ஜெட் பட்டன் கொடுக்கும்போது ஓப்பன் ஆகி லோட் ஆகுது, திருப்பி ஆஃப் ஆயிடுச்சு. நானும் எதனா போயிருச்சா அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தா திருப்பி போயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த வெர்ஷனில் அது ஒர்க் ஆக ஃபீச்சர் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் விண்டோஸ் 11 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீக்டு ஓஎஸில் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு கான்ஸ். ஸோ நானும் தேடி பார்க்குறேன், எந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸுமே இல்லை, பூராமே வந்து பிசி யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் தான் இருக்குது. ஸோ லீக்டு வெர்ஷன் தானே, ஸோ அதனால் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஒரிஜினல் வெர்ஷன்லேயே வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் வந்து அவங்க திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லீக்டு வெர்ஷனில் கான்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் விண்டோஸ் 10 விட கொஞ்சம் பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து அந்த ரைட் கிளிக் பண்ணால் வரும்ல அந்த டைலாக் பாக்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ புதுசாக வந்து எல்லாமே வந்து கிளாஸ் இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் பார்க்குறக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ரைட் கிளிக் பண்ணி. இப்போ இது வந்து நான் ரைட் கிளிக் கொடுத்தேன்னா எங்கடா காப்பியை காணோன்னு தேடுவீங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கத்திரிக்கோள் போட்ட சிம்பிள், அதுதான் வந்து கட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிறது காப்பி, அதுக்கப்புறம் வந்து ரீநேம், அப்புறம் வந்து ஷேரு, அப்புறம் வந்து டெலிட்டு. நீங்கள் பழைய மாதிரி வேணும்னா கீழே மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி நம்ம லிஸ்ட்டாக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு புது வித்தியாசமான ஒரு தோற்றமாக இருக்குது. இதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். விண்டோஸ் 11ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பார்க்காதவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோஸ் 11ங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது, பட் அஃபிஷியலாக இன்னும் லான்ச் ஆகலை. அதனால் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து இன்னும் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க லீக்டு வெர்ஷனில்.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கான்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ மெயினாக போட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து போட்டுட்டு என்ன ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ இட் இஸ் அ லீக்டு ஓஎஸ், நாட் அ ஒரிஜினல் ஓஎஸ். ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் எல்லா அப்டேட்ஸும் அவங்க எல்லாமே தருவாங்க. அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து லீக்டு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டீக்ரேட் பண்ண தான் போகிறேன். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாமே பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. அப்புறம் போக போக எந்த ஃபீச்சருமே வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ ஒர்க் ஆகாத ஃபீச்சர் வச்சு நம்மளுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கே வந்து என்னோட ஒரிஜினல் ஓஎஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அதுலேயே வந்து நான் வந்து போட்டு டீக்ரேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து எப்போ அஃபிஷியலாக வருதோ அப்போவே வந்து போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு விண்டோஸ் 11 இப்போ போடுறது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ போடுறவங்க நீங்கள் அந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி நீங்கள் ஒரு செகண்டரி ஹார்ட் ட்ரைவில் கூட நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு நீங்கள் பூட் பண்ணும்போது கூட மாற்றிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாமே வந்து கிளியராக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து நான் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த தம்ஸ் அப், அந்த லைக்கை கொடுத்துருங்க. அப்படியே தம்ஸ் அப் கொடுத்த கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிங்னு அந்த பெல் ஐக்கனை அமுத்தி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Until then, bye bye from Covai-in-ம.